இல்லை என்றோ இருக்கு என்றார்கள். கடலாகிய என் பெயர் கெனசரேத்து, கலிலேயா, திபேரியா என்று வேறு பெயர்களும் எனக்கு இருக்கு. என்னாகமத்தில் என் பெயர் கிண்ணரேத்து, அற்புதம் ஒன்று நடந்தது என் கரையில் நேத்து. சீமோனும் அந்திரேயாவும் உடன் பிறந்தவர்கள், யாக்கோபும் யோவானும் கூட அது போன்றவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். படகுடன் வந்தார்கள் மீன் பிடிக்க. இரவு நேரத்தில் இவர்கள் நாலாபுரத்திலும் வலைகளை வீசி, மீன்கள் களையா வண்ணம் மெதுவாக பேசி, முழுவதும் முயற்சித்து ஆனார்கள் லேசி. கரை திரும்பினர், வலையில் வந்ததெல்லாம் வெறும் தூசி. வெறுங்கையாய் கரையேறி வலைகளை அலசினர் வெறுப்பாய். இயேசுவின் வசனம் கேட்க கரையில் நின்றன மக்கள் கூட்டம் வெகுவாய். தூரத்தில் நின்று பேசினால் அனைவருக்கும் கேட்கும் என்று ஆழத்தில் தள்ள கூறினார் சீமோனின் படகை கரையில் நின்று. ஏமாற்றத்தில் நின்ற சீமோன் வெறுப்புடன் மறுப்பான் என எண்ணினேன். அப்படி ஏதும் செய்யாமல் உடனே தன் படகை ஆழத்தில் தள்ளினான். வியந்தேன். ஆழத்தில் நின்ற படகில் நின்று சிறப்பாய் இயேசு பேசினார். பேசி முடிந்த பின் சீமோனை நோக்கி ஆழத்தில் வலை போட கூறினார். இரவில் பிடிபடாத மீன்கள் என்றாவது பகலில் வலையில் சிக்குமா? அலசி வைத்த வலையை மீண்டும் அழுக்காக்குவதே திட்டமா? இரவு முழுவதும் முயன்றாயிற்று ஐயரே, நாங்க தூங்காம விழிப்புடன் உழைத்தோம், நாங்க வச்ச கண்ணு வாங்காம என்றுரைத்தான் சீமோன் சஞ்சலம் தாளாம. கீழ்ப்படிந்து ஆழம் சென்றான், இயேசுவின் சொல் மீறாம. ஆச்சரியம் பாருங்க, வலை முழுவதும் மீன்கள். இழுக்க முடியவில்லை, துணை சென்றார் சில ஆண்கள். சீமோன் படகு மட்டுமல்ல, துணை சென்ற படகும் நிரம்ப. மீன்கள் வாரம் தாங்காமல் படகு இரண்டும் முங்க. ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியில்லை என இயேசுவின் பாதம் விழுந்தான். என்னை விட்டு போக வேண்டும் என கெஞ்சும் குரலில் சொன்னான். உனக்கு இருக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் உன் திறமை என்று நினைப்ப, ஆனா உன் தகுதி அல்ல, நீ பெற்றதெல்லாம் மெய்யாய் தேவ கிருப. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்ன இயேசுவ பின்தொடர்ந்தான் சீமோன். பேதுரு விட்டு சென்றான் மீன்களை. பேதுருவின் செய்கை நமக்கு விட்டு செல்லும் அறிவுரை. பற்றிக்கொள்ள வேண்டியது ஆஸ்தியை அல்ல, ஆசீர்வதிப்பவர. ஏமாற்றமும் தோல்வியும் சீமோனை கசப்பாக்கல. உதவி கேட்ட இயேசுவுக்கு அவன் முகம் கோணல. இல்லை என்று சொன்ன இடத்தில் இயேசு இருக்குன்னு சொன்னாரு. நஷ்டமடைந்த அதே இடத்துல தலை நிமிர செய்தார். ஏமாற்றமும் தோல்வியும் சீமோனை கசப்பாக்கவில்லை. உதவி கேட்ட இயேசுவுக்கு அவன் முகங்கோணவில்லை. இல்லை என்று சொன்ன இடத்தில் இயேசு இருக்குன்னு சொன்னாரு. நஷ்டமடைந்த அதே இடத்தில் தலை நிமிர செய்தாரு. நன்றி.